ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேத்திக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, சேரனுக்கு ஃபேஷியல் பண்ணிவிட்டு அவர் தங்கறதுக்காக ரூமை ரெடி பண்ணுவாங்க. இதில் பாண்டியன் பெட்டு வாங்கி கொடுத்து விடுவார். டேபிள் ஃபேன் எல்லாம் வச்சுட்டு நேத்திக்கு எபிசோடு அதிலே முடிஞ்சிக்கிற மாதிரி தான் காமிப்பாங்க. இன்றைக்கும் அதே தான் கண்டினியூ பண்ணுவாங்க. அந்த ரூமில் பார்த்திங்கன்னா பெட்டெல்லாம் வாங்கி போட்டுட்டு சேரன் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். வீடு எப்படி இருந்தது, இப்படி மாற்றிட்டீங்க, சூப்பர்டா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பெட்டெல்லாம் பாண்டியன் தான் நான் வாங்கி போட்டா அப்படின்ற மாதிரி தான் சொன்னது. எதுக்கடா இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ செய்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. இல்லை சந்தா எங்கே தங்குவாங்க, வெளியிலே தங்குவாங்க அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க. இப்போ ரொம்ப சந்தோஷம்டா, எல்லாம் இவ்வளோ சந்தோஷமாக ஒத்துமையாக இருக்கணும் எப்போவுமே நம்ம அப்படின்ற மாதிரி தான் இவர் சேரன் சொல்வார். அதுக்கப்புறம் போயிட்டு எல்லாருமே ஹக் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு நிலா அப்படியே சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேரன்னு தனியாக வெளியில் உட்காண்ட்ருப்பார். வீட்டில் லைட்டெல்லாம் போட்டு வாழை மரம்லாம் கட்டி நல்லா அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க. வெளியில் உக்காண்ட்ருக்கும் போது பார்த்திங்கன்னா நிலா தான் சேரனை பார்த்துட்டு கேட்பாங்க, என்னாச்சுன்னா நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கி தூங்காமல் இவ்வளோ நேரம் முழிச்சுட்டு இருக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி தான் நிலா கேட்பாங்க. அது ஒன்றும் இல்லைப்பா, கொஞ்சம் மனசு சரியில்லை, அதனால தான் தூக்கம் வராமல் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லுவார். மனசு சரியில்லை, என்னென்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. உடனே நான் உன்னை கேட்பேன், தப்பாக நினச்சிக்க மாட்டேப்பா அப்படின்ற மாதிரி தான் சேரன் கேட்பார். உடனே நிலா நீங்கள் சொல்கிறது எதையுமே நான் தப்பாக நினச்சிக்க மாட்டேன், கரெக்டாக தான் நினச்சிப்பேன் நான், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. இப்போது இவர் சேரன் என்ன கேட்பாருன்னா, சேரன் கேட்கும்பொழுது சோழன் அந்த இடத்துல நிற்பார். என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும் அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு நிலா அம்மா பற்றி யோசிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, ஓ சென்டிமெண்ட்டு சீன் போகுது அந்த இடத்துல அப்படின்ற மாதிரி தான் சோழன் யோசிச்சுட்டு அப்படியே நிற்பார். உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இந்த வீட்டை விட்டு போய்டுறேன்ட்டு நீ சொன்ன இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. எந்த நேரத்தில் இவர் கேட்குறாரு பாரு அப்படின்ற மாதிரி சோழன் மனசுக்குள்ளே நினச்சிப்பார். அதுக்கு இல்லைப்பா, நீ என்ன சொன்ன, இந்த வீட்டில் எந்த பொண்ணுமே தங்க மாட்டாங்க, ஆனால் யாராவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தால் கண்டிப்பாக நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு நீ எத்தனையோ வாட்டி இல்லை நிறைய வாட்டியே சொல்லியிருக்கிறேன் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி தான் சொன்னதுக்கு, ஆமாம் அண்ணன் நான் சொல்லியிருக்கிறேன் தான், ஏதோ கோவத்தில் சொன்னேன் நான், அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி தான் அவர் நிலா கேட்பாங்க. சேரன் சொல்வார், இல்லைப்பா இந்த வீட்டில் நீ வந்ததுக்கப்புறம் தான் வீட்டில் எல்லாமே நல்லதாகவே நடக்குது, அப்படி இருக்கும்போது நீ எங்களை விட்டுட்டு போயிடுவியோ அப்படின்ற ஒரு பயத்தில் தான்ப்பா நான் உன்னை கேட்டேன் நான் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அவங்க நிலா சொல்லுவாங்க, நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், உங்கள் கூட தான் இருப்பேன் நான், எனக்கு இது வீடு ரொம்ப பிடிச்சிருக்குது, உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குது, இது என் வீடு, நான் இந்த வீட்டில் சந்தா கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் நான் இந்த இடத்துல நான் இருப்பேன், நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன், குறிப்பாக சோழனை விட்டும் போக மாட்டேன் நான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. உடனே சோழன் இதை கேட்டுட்டு சோழனை விட்டு போக மாட்டேன், சோழனை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு 4 பக்கமும் கோரஸில் சொல்லிவிட்டு ஒரு டான்ஸ் ஒன்று போடுவார். போட்டுட்டு அப்படியே ஜாலியாக நிற்பார். அதுக்கப்புறம் இதுக்காகவா இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு சேரன் என்ன சொல்லுவார்னா, ரொம்ப சந்தோஷம்ப்பா, நீ இந்த சொல்லும் போது நிஜமாக சொல்கிறேன், என் மனசறிஞ்சு இன்றைக்கி தான் நான் நல்லாவே தூங்கணும், நான் அந்த அளவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறேன் நான். அவங்க நிலா ஓ இத்தனை நாள் இதை பற்றி தான் இவர் யோசிச்சுக்கிட்டு இருந்தாரா அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய பார்வையாக இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, சந்தோஷமாக போய் தூங்குங்கண்ணா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டு உள்ளார உக்காண்ட்ருப்பாங்க. இவங்க நிலா இப்போ கோவிலில் நாளைக்கு சொல்லிட்டீங்களா, மாலை எல்லாம் சொல்லிட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு சோழன் கொண்டு கொடுத்துருவாங்க 6 மணிக்கெலாம் அப்படின்ற மாதிரி சோழன் சொல்லுவார். உடனே பாண்டியன்கிட்ட சாப்பாட்டுக்கெலாம் சொல்லியாச்சா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, எல்லாமே சொல்லியாச்சுங்க அப்படின்ற மாதிரி தான் அவரும் சொல்லுவார். அதுக்கப்புறம் தாலி இதுக்கு எல்லாத்துக்குமே மெயின் தாலி தானே, அது ரெடி பண்ணியாச்சா அப்படின்ற மாதிரி சோழன் கேட்பார். இதோ இருக்குதுங்க தாலி அப்படின்னு சொல்லிட்டு தாலி பாக்ஸை பிரித்து காமிப்பாங்க. எல்லாருக்குமே நல்லா இருக்குது, அழகாக இருக்குது டிசைன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. தாலி பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு கல்யாண ஃபீலே வருது அப்படின்ற மாதிரி சோழன் சொன்னதுக்கு பாண்டியன் என்ன சொல்லுவாருன்னா, ஏண்டா வீடு ஃபுல்லாக லைட் போட்டிருக்குது, வாழை மரம் வச்சுருக்குது, ட்ரெஸ் போட்டது, ஃபோட்டோ ஷூட் பண்ணது, இதெல்லாம் உனக்கு கல்யாணம் ஞாபகம் வரல, தாலி பார்த்ததுக்கப்புறம் தான் உனக்கு கல்யாணம் ஞாபகமே வருதா உனக்கு அப்படின்ற மாதிரி தான் பாண்டியன் சொல்லுவார். அதுக்கு இல்லைடா,
இதை பார்த்ததுக்கப்புறம் ஒரு மனசுக்கு நிறைவாக இருக்குது இல்லையா, அதனால் அதை சொல்ல வந்தேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் சொல்லுவார். அது என்ன உண்மை தான் அப்படின்ற மாதிரி பாண்டியனும் சொல்லுவார். அதுக்கப்புறம் நிலா வந்து தாலி எடுத்து சேரன்கிட்ட காமிச்சு, அண்ணா பாருங்கள் தாலி எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் காமிப்பாங்க. நல்லா இருக்குதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே வந்து எல்லாருமே அதை பார்ப்பாங்க. பார்த்துட்டு உடனே அந்த நேரம் பார்த்து நடேசன் உள்ளார வருவார். எல்லாருமே வந்து என்ன இங்கே மாநாடு நடக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. இல்லைங்க அங்கிள், இந்த மாதிரி தாலி வாங்கிட்டு வந்திருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, இதை கூட பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு, தாலி நல்லா இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கொடுப்பாங்க. உடனே வந்து சோழன் வந்து சொல்லுவார், யாரோ வந்து செயின் போடுறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்களே, செயின் எங்கன்னு கேளுடா பாண்டி அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியனை கேட்பார். அவரும் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அது இல்லாமல இந்தா அப்படின்ற மாதிரி தான் டப்பாயிலேருந்து செயின் எடுத்து கொடுப்பாரு. பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதை வந்து சேரன்கிட்ட காமிச்சு, இதுதான் சேரன் உனக்கு ஃபஸ்ட்டு வந்து வர மருமகளுக்கு தாலியும், செகண்ட் வரவங்களுக்கு இவனுக்கு சோழனுக்கு செயினும், பாண்டியனுக்கு வளையலும் வந்து உங்கள் அம்மா கொடுத்துட்டு போக சொன்னால் அதுதான் நான் கொடுத்துருக்குறேன். நிலா ஃபஸ்ட்டு வந்தனால அவங்களுக்கு தாலி போயாச்சு. இப்போது வந்து சோழனுக்கு இருக்கிற செயினை வந்து சேரனுக்கு கொடுத்தா சந்தாக்கு போட்டு விட்டுருங்க இதை அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் சொல்லுவார். அப்படியா, ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயின் வாங்கி சேரனும் பார்ப்பார். அதுக்கப்புறம் அந்த செயினில் வந்து பார்த்திங்கன்னா தாலி வச்சு காமிப்பாங்க நிலா. ரொம்பவே சூப்பராக இருக்குதுமா, அழகாக இருக்குதுமான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்து அதை ரசிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிலா வந்து பல்லவனை பார்ப்பாங்க. என்னம்மா நிலா, அவனுக்கும் தானே, அவன் கல்யாணம் பண்ணும்போது கண்டிப்பாக நான் அவனுக்கும் கொடுத்து விடுவேன், அவனுக்கு இல்லைன்னுலாம் நினைக்காத. அவன் இப்போ சின்ன பையனாக இருக்கிறான், இப்போ நான் அதை கொடுத்தேன்னா அது எதனா நீங்கள் செலவு பண்ணிடுவீங்க. அவன் கல்யாணத்தப்போ நான் என்னுடைய சார்பாக அவனுக்கு நகை வந்து சேர்ந்துடும் பல்லவனுக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து நடேசன் வந்து சொல்லுவார். நிலாவுக்கு வந்து அது ரொம்பவே சந்தோஷமாக ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து வளையல் கொண்டு போயிட்டு பாண்டியன்கிட்ட கொடுத்துருவாங்க. இந்தடா உனக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அவர் வாங்கிக்குவார். உடனே என்ன பல்லவன் தான் கேட்பார், என்னண்ணா அது வந்து வானதி அக்காவுக்கு தானே கொடுக்க போகிற நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து பல்லவன் வந்து கேட்பார். கொஞ்ச நேரம் என்ன யோசிச்சாருன்றது தெரியல. யோசிச்சுட்டு அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு வளையல் வந்து பார்த்திங்கன்னா இவங்க நிலாக்கிட்ட கொடுத்து விடுவாங்க. ஐயோ பாண்டி, அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க, உங்களுக்கு தானே கொடுத்து விட்டாங்க, நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. உடனே சேரனும், ஏன்டா அப்பா உனக்கு தானே அம்மா கொடுத்து விட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல, நீ வச்சுக்கடா, எதுக்குடா நீ கொடுக்குற, நீ உன் தேவைக்கு வச்சுக்கடா, இது உனக்கானதுடா, இது நீ தானே வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன் வந்து சொல்லுவார். அதுக்கு இவங்க நிலாக்கிட்ட எத்தனையோ வாட்டி கொடுப்பாங்க, வாங்கிக்கவே மாட்டாங்க. சோழன் வந்து சொல்லுவார், அதெல்லாம் வேணாண்டா பாண்டி, நீயே வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி தான் அவரும் சொல்லுவார். அதுக்கு இல்லை, இப்போது ஒரு வளையல் வந்து சேரனுக்கும் ஒரு வளையல் வந்து நிலாவுக்கும் கொடுத்து விட்ருவார் பாண்டி. கொடுத்துட்ட உடனே பார்த்தீங்கன்னா, ஆனால் இது அவங்களுக்கு நீங்கள் சந்தாக்கு அண்ணி கொடுத்துருங்க, இது வந்து நிலாவுக்கு அப்படின்ற நீங்கள் போடுங்க, கையில் போட்டு பாருங்கள், அழகாக இருக்குது, நீங்கள் ஆஃபீஸ்க்கெலாம் போகும்போது உங்களுக்கு அது பார்க்க அழகாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கொடுப்பாங்க. நிலாவும் ரொம்ப கம்பல் பண்ணதுக்கு அப்புறம் தான் போட்டு காமிப்பாங்க. அழகாக இருக்கா அப்படின்ட்டு கேட்பாங்க. சோழன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னுவாங்க. சோழன் வந்து பாண்டியனுடைய ஷோல்டரில் தட்டி ரொம்ப ஒரு மாதிரி டச்சிங்காக இருக்கும் அந்த சீனு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை வாங்கிட்டு பாண்டியன் என்ன சொல்லுவார்னா, உனக்கு கொடுத்தது ஏன்டா எங்ககிட்ட கொடுத்துட்ட அப்படின்ற மாதிரி சேரன் கேட்டதுக்கு பாண்டியன் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், சந்தாவும் அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு நம்ம குடும்பத்துக்காக நம்மளை தேடி உன்னை தேடி நீ தான் முக்கியன்னு வராங்கன்னும் போது நீ அவங்களுக்கு கொடுத்து அதை அவங்களுக்கு சந்தோஷப்படுத்து. இவங்களும் அப்பா அம்மா இல்லாத நம்மளை தேடி வந்திருக்குறாங்க, நம்மளால் முடிஞ்சது இவங்கள சந்தோஷப்படுத்துறது தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு வளையல் அவங்க ஒரு வளையல் கொடுக்கும்போது அது ரொம்பவே கொஞ்சம் சீன் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் மேலே ஒரு மதிப்பு வந்து அதிகமாகவே கூடும். இது பார்த்துட்டு வந்து சேரன் வந்து கடைசி வரையும் நம்ம இந்த மாதிரி ஒத்துமையாகவே இருக்கணும், நிலா வந்ததுக்கப்புறம் எல்லா விஷயமே வந்து ஒரு நல்ல விஷயமா பாசிட்டிவாகவே அமையுது எல்லாமே, அதே மாதிரி சந்தா வந்தாலும் எல்லா விஷயமும் நல்லதாகவே நடக்கணும் அப்படின்ற மாதிரி என்றைக்கும் நம்மளும் இங்கே தான் இருக்கணும், நான் கல்யாணம் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு
இந்த வீட்டை விட்டுலாம் நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் எப்போவுமே உங்கள் கூட தான் இருப்பேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன் சொல்லுவார். உடனே சோழன் வந்து என்ன சொல்லுவார்னா, அண்ணா நீங்கள் இருப்பேன்னு தான் நான் பாண்டி பெட்டெல்லாம் வாங்கி போட்டிருக்குறான் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லி அவர் கலாய்ப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சந்தோஷத்தில் அழுது ஃபீல் பண்ணி, என்னண்ணா அழறியா, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இன்றைக்கி அழுதுன்ட்டுருக்கிறிய நீ அப்படின்ற மாதிரி வந்து சோழன் கேட்பார். அழலடா அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் சொல்லுவார். அதுக்கப்புறம் பல்லவன் வந்து, அண்ணா நீ அழுது மூஞ்செல்லாம் வீணாக்கிக்காத, அப்புறம் மறுபடியும் நான் ஃபேஷியல் பண்ணி விட்ருவேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே 4 பேருமே வந்து கட்டி பிடிச்சிட்டு ஹக் பண்ணி அழுவாங்க. அந்த சீன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகவும் இருக்கும். ஒரு ஃபேமிலினா எப்படி இருக்கணுன்றது வந்து ஒரு ஒத்துமையாகவும் இருக்கும். உடனே சேரன்னு சொல்லுவார், நம்ம கடைசி வரலையும் சந்தோஷமாக ஒத்துமையாக இங்கே தான் இருக்கணும், நம்ம அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சிக்கிட்டாலும் சண்டை போட்டாலும் அடுத்த செகண்டே பேசிடணும், ஒன்றா இருக்கணும், உண்மையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் பேசுவார். உடனே நடேசன் இதை பார்த்துட்டு, எப்பா இவனுங்க தொல்லை தாங்க முடியல, என்னடா நாடகத்தை ஆரம்பிச்சிட்டிங்களா, ஒன்று போனால் ரொம்பவே அன்பு பாசன்னு பொழியிறீங்க, இல்லைன்னா சண்டை போட்டு உயிரை வாங்குறீங்க, ஒரு நடுவில் இருக்க மாட்டிங்களாடா அப்படின்ற மாதிரி தான் வந்து நடேசன் வந்து அவர் கலாய்ப்பார். அதுக்கப்புறம் இவங்க 4 பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு சந்தோஷமாக அழகிற மாதிரி இருக்கும். இல்லை இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே இன்றைக்கான எபிசோடு வந்து முடிப்பாங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க சேரனுக்கு தான் வந்து கல்யாணம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வந்து பார்த்திங்கன்னா சேரனுடைய கல்யாணம் கதையை தான் வந்து கொண்டு போவாங்க. இப்போது வந்து அவங்க வந்ததுக்கப்புறம் இவங்க கோவிலில் போயிட்டு கல்யாணம் பண்ணுறதா இருக்கும். இல்லை ஒருவேளை சந்தா வீட்டுக்கு விஷயம் தெரிஞ்சு அவங்க வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுற மாதிரி கதையை வந்து கொண்டு போகலாம். அப்படி இல்லைன்னா எந்த பிரச்சனையும் இல்லாத கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பிரச்சனையை வந்து கொண்டு போயிட்டு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே விஷயம் தெரிஞ்சு சந்தா வீட்டில் விஷயம் தெரிஞ்சு அவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து சந்தாவை ஏதாவது கடத்துகிற மாதிரி கொண்டு போட்டு அந்த மாதிரியும் செய்யலாம். இல்லை பார்க்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத கதையை வந்து சுமூகமாக கல்யாணம் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரது காமிச்சாங்கன்னா பார்க்கவும் நல்லாயிருக்கும். பிரச்சனைன்னும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அவ்வளோதான். ஏன்னா அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் வந்து இந்த கதையை பொறுத்தவரையிலையும் அய்யனார் துணையில் வந்து ஒரு பிரச்சனைன்னும் போது அதுக்கான ஒரு சொல்யூஷனை வந்து அதை முடிச்சுட்டு தான் வந்து அடுத்த பிரச்சனைக்கே போகிறாங்கன்னும் போது கண்டிப்பாக வந்து நம்மளுக்கும் வந்து ஒரு போர் அடிக்காமல் தான் இருக்கும் கதையை பார்க்குறதுக்கு. அடுத்தது இப்போ பாண்டியன் வந்து எல்லாருக்குமே அவருக்கு கொடுத்ததை சேரனு கொன்னன் இல்லா கொன்னன் வலையில் கொடுத்துட்டாங்க இல்லையா. இந்த விஷயம் நாளைக்கு வானதிக்கு தெரியும் போது வானதி இதை கொண்டு பிரச்சனை பண்ணுறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் வந்து நிறையவே இருக்குது. இனி வந்து பாண்டியனுக்கு கல்யாணம் பண்ணுறது மூலயமா வர பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்கும். பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி.